பாஸ்தா யாருக்கு தான் பிடிக்காது. 1 கப் அளவுக்கு பாஸ்தாவை தண்ணியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் சேர்த்தோம்னா ஒட்டாமல் வரும் பாஸ்தா வெந்தோடனே எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினோன்னே நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம், இதை வந்து லைட்டாக நம்ம டாஸ் மட்டும் பண்ணிக்கலாம், ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ரிச்னஸ்க்காக. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக, அதையும் நம்ம ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். 3 காஷ்மீரி சில்லிஸு, இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் பாஸ்தா தண்ணியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அரைச்சிட்டு. இப்போ அதே பேனில் கொஞ்சம் பட்டரும் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தீயை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக அந்த பாஸ்தா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அலசிட்டு இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சர்க்கரை போட்டு நம்ம நல்லா பாஸ்தா தண்ணியை கொஞ்சம் லைட்டாக வற்ற விடலாம். இப்போ உப்பு காரம்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கலாம். நல்லா அந்த பாஸ்தாவும் சாஸும் ஒன்றா வர வரைக்கும் நம்ம கிளறிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனலாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது சீஸ். கண்டிப்பாக சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இந்தியன் சாஸ் பாஸ்தாவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.